Perumal Bodhi campus in 40 days NEET crash course. Call 7092501111. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் திருடப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணைக்காக நடிகர் ஜெயராம் கொச்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சதாம். விவரங்களை வழங்கலாம். அதாவது சபரிமலை தங்கம் கோவில் வழக்கு விசாரணைக்காக தற்போது நடிகர் ஜெயராம் கொச்சி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகியுள்ளார். சபரிமலை தங்கங்கள் கொள்ளை சம்பவம் தொடர்பாக கேரள காவல்துறை பதிவு செய்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கருப்பு பணம் பரிமாற்றம் அதேபோல பரிமாற்றம் நடைபெற்றதாக கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தில் களமிறங்கி விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக விசாரிப்பதற்காக ஏற்கனவே நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தற்போது கொச்சி அமைந்துள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் தற்போது நடிகர் ஜெயராம் ஆஜராகியுள்ளார். சென்னையில் உள்ள இவரது வீட்டில் உன்னிகிருஷ்ணன் போது சென்றது தொடர்பாகவும் அதேபோல அவரது வீட்டிலேயே துவார பாலகர் சிலை கொண்டு செல்லப்பட்டது அதேபோல பூஜை செய்யப்பட்டது விவகாரம் தொடர்பாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்யப்படுவதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு வரும்போது செய்தியாளர்களும் தெரிவித்த ஜெயராம், நான் சொல்ல வேண்டிய அனைத்தையும் அமலாக்கத்துறையிடம் கட்டாயம் கூறுவேன் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் பிடிபட வேண்டிய அனைவர்களும் தற்போது கட்டாயமாக பிடிபடுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் முழு விசாரணை முழுமையாக தகவல்கள் வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதாம்.